ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஜேர்னி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் புட்டு செய்கிற வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி மாவை தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சு அதை அலசி காய வச்சு அப்புறமா திரித்து அதை எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா அதை நல்லா வறுத்துக்கணும். அரிசி மாவை வறுக்கும்போது ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு இப்போ அதை நம்ம ஆற வச்சுட்டோம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ புட்டு செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை மொத்தமாக சேர்த்துறவே கூடாது. இதுக்கு தெளித்து விட்டு தான் நம்ம சேர்க்கணும். இல்லை அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டையாக வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது சுடு தண்ணியோ எதுவுமே கிடையாது. இது நார்மல் பச்சை தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கையை வச்சு உதுத்து விட்டு விட்டு பிசையணும். நம்ம எந்த மாவுமே கட்டியாகாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டே இருந்திங்கன்னா லாஸ்ட்டு அந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாவு நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி பிடிச்சாலும் உருண்டைக்கு ஏற்ற மாதிரி வருது. நம்ம உதிரியாக ஆக்கினாலுமே மாவு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது. இதுதான் அதுக்கான பதம். இப்போ மாவை இந்த புட்டுக்குழாரில் சேர்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேங்காய் துருவி தான் இதுக்கு சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். துருவின தேங்காவை நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக அடியில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மாவு சேர்த்துக்கணும். பாதி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு திருப்பி நம்ம கொஞ்சம் தேங்காய் வைக்கணும். திருப்பி மாவு சேர்த்துட்டு திருப்பி தேங்காய் வைக்கணும். இந்த மாதிரி வச்சா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வரும் உங்களுக்கு ஆவியில் வெந்து கூட. 1/2 குழல் அளவுக்கு மாவு போட்டுட்டு இப்போ நான் தேங்காய் இதில் சேர்க்க போகிறேன். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. திருப்பி நம்ம இதுக்கு மேலே மாவு போடணும். லாஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். புட்டுக்குடத்தை ஆல்ரெடி நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் இந்த புட்டுக்குழலாம் நம்ம வைக்கணும். இப்போ இதுலேருந்து பார்த்தா நல்லா புகை வர மாதிரி தெரியும். புகை வரும்போது நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போது புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு இதை மாதிரி தள்ளி விட்டுறலாம் தட்டில். அவ்வளோதான், சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் நம்ம ஊர்லலாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா புட்டு, பழம், அப்பளம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவோம். பயிறு சேர்த்துக்குவோம். கடலை குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இங்கே சுகர் வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.